ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரை பெப்பர் சிக்கன் ரோஸ்ட். நல்ல எம்மியான ஒரு ஜூஸியான பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். சிக்கன் லெக் பீஸ் இந்த மாதிரி நடுவில் கீறி விட்டு வாங்கிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் 1 ஸ்பூன். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கர்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். தென் ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு இல்லை, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தென் ஒரு கடாய் வச்சு ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் அதில் போட்டுக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காய பேஸ்ட், அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தென் மசாலா, கரம் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது மேரினேட் பண்ணப்போ ஆல்ரெடி சால்ட் போட்டிருக்கோம். இப்போ அந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சால்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த சிக்கன்லேருந்து வர தண்ணியிலையே நல்லா சிக்கன் வெந்துடும். எக்ஸ்ட்ராவாக எதுவும் தண்ணி ஊற்ற தேவையில்லை. அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க. அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி திருப்பி மட்டும் விட்டுக்கோங்க. ஏன்னா கீழே வெந்திருக்கும், அப்புறம் மேலே வேகாமல் இருக்கும். அகைன் க்ளோஸ் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி திருப்பி விட்டுக்கோங்க. தென் பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி தழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் நம்ம சிக்கன் வந்து ரெடி ஆகிடும். சிக்கன் குக்கிங் டைமும் ரொம்ப கிடையாது, 8 to 10 மினிட்ஸ் அவ்வளோதான், ரெடி ஆகிடும். ஓவர் குக் பண்ணிடவும் கூடாது. பாருங்கள், நம்ம சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப எம்மியாக சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு தயிர் சாதம் வச்சு இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.